வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வன பகுதி. இன்றைய செய்தியை வாசிப்போர் மலைகளின் அரசி நீலமலை அன்பில். 2004ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழகம் முழுவதும் ஒட்டுமொத்தமாக ஒரே நாளில் நடைபெறவிருக்கிறது. இந்த நிலையில் நீலகிரி மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளராக தமிழகத்துடைய முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவருமான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மகத்தான தலைவர் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளரும் இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் மக்களால் நீலமலை நெப்போலியன் என்று வர்ணிக்கப்படுகின்ற ராசா அவர்களை அறிவித்திருக்கிறார்கள். ராசா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்கரை கேட்பதற்காக நீலகிரி மாவட்டம் முழுவதும் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் சுறுசுறுப்பாக தேனீக்களை போல வாக்கரை சேகரித்து நீலகிரி மாவட்டம் குன்னூர் தொகுதி, உதகை தொகுதி, கூடலூர் தொகுதி என்று நீலகிரி மாவட்டம் 3 தொகுதிகளிலும் வாக்கரை சேகரித்து வருகிறார்கள். இதனை நீலகிரி மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கின்ற மலை அரசியின் மைந்தன் பண்பின் இலக்கண பாபு முபாரக் அவர்களுடைய ஆணைக்கிணங்க குன்னூர் பகுதியில் 12வது வார்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பலரும் இந்த வாக்கரை சேகரிப்பதற்காக மும்முரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். இதை குன்னூர் நகர கழகத்துடைய செயலாளர் எம் ராமசாமி, மாநில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய துறை செயலாளரும் குன்னூர் நகரமன்றத்தினுடைய தலைவர் பொறுப்பு பாமு வாசிம் ராஜா ஆகியோரின் வழிகாட்டுதலோடு குன்னூர் நகரம் 12வது வார்டுக்கு உட்பட்ட பெயரிங் பேங்க், பரசுராமன் தெரு ஆகிய பகுதிகளில் கழக வேட்பாளர் நீலமலை நெப்போலியன் கழகத்துடைய துறை பொதுச் செயலாளர் ராசா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்கரை கேட்டு மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவையினுடைய தலைவர் சிக்கந்தர், கிளைக்கழக செயலாளர் PLA 2 சண்முகம் மற்றும் பூத் கமிட்டியினுடைய உறுப்பினர்கள் அஷ்ரப் அலி, நாராயணன், பிரகாஷ், பிரேம்குமார் ஆகியோர்கள் 12வது வார்டு பரசுராமன் தெரு பகுதியிலே ஒவ்வொரு வீடாக ஏறி சென்று திராவிட முன்னேற்ற கழகம் நீலகிரி மாவட்டத்திற்கு ஆட்சி இருக்கின்ற பணிகளும் இன்றைக்கு நீலகிரி மாவட்டத்தில் பெண்களுக்காக அரசு பேருந்து இலவசமாக வழங்கி நீலகிரி மாவட்டம் முழுவதும் பெண்கள், மகளிர்கள் இலவசமாக பேருந்து பயணம் செய்வதையும் உரிமை தொகை 1000 ரூபாய், அந்த 1000 ரூபாயை இன்றைக்கு மகளிர் அனைவரும் மகிழ்ச்சியோடு வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எண்ணற்ற நலத்திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவரும் தமிழகத்துடைய முதல்வரும் வழங்கிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உதகையிலே அரசு மருத்துவமனை விரிவாக்கம் மெடிக்கல் காலேஜ் என்று விறுவிறுப்பாக தொடங்கப்பட்டு பணிகளும் நடைபெற்று நிறைவு பெற்று அதனுடைய செயல்பாடுகள் தொடங்கி இருக்கிறது. இதற்கு முக்கிய காரணமாக அதை பெற்றுத் தந்த நமது வேட்பாளர் நீலமலை நெப்போலியன் ராசாவுக்கு உங்களது வாக்கினை தாருங்கள். மேட்டுப்பாளையத்திலே இருந்து நீலகிரி மாவட்டம் கக்கனலா வரை செல்லக்கூடிய சாலைகளை சீரமைப்பதற்காக பல கோடிகளை பெற்றுத் தந்து இன்றைக்கு அந்த சாலைகள் பல இடங்களில் சீரமைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சில இடங்களிலே சீரமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கைகளை எடுத்துச் சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட இலக்கிய பேரவை மாவட்ட தலைவராக இருக்கின்ற சிக்கந்தர் அவர்கள் தலைமையிலே வாக்கனை கேட்டு சென்றார்கள் என்றும் மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவையினுடைய தலைவராக இருக்கின்ற சிக்கந்தர் அவர்களோடு கிளை கழக செயலாளர் மற்றும் பூத் கமிட்டியை சேர்ந்தவர்களும் அவருடைய தலைமையை ஏற்று வாக்கனை சேகரித்தார்கள் என்று நமது நீலமலை தொலைக்காட்சிக்கு பகுத்தறிவு பேரவை இலக்கிய பகுத்தறிவு பேரவையினுடைய தலைவராக இருக்கின்ற சிக்கந்தர் அவர்கள் தெரிவித்ததாக நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள்
குன்னூர் பகுதியிலே இருந்து இதனை நமது நகரோட பகுதிக்கு தெரிவித்திருக்கிறார். இந்த நகரோட பகுதியில் விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்